தலைப்புச் செய்திகள் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்னதை பற்றி பார்க்க போனோம்னா கோயம்புத்தூர் பற்றி தான். இது ஷார்ட்ஸ் பார்த்து வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் இது டைரெக்டாக வீடியோக்கு வந்தவங்களுக்கு புதுசாக இருக்கலாம். நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற எஜிபிஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை யாரும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், குடுன்னு பஸ்ஸில் ஏறி கிளம்பிட்டேன். நான் தான் கோயம்புத்தூருக்கு லோக்கல் ஊர் பஸ்ஸில் ஏறினேன் ஃபஸ்ட்டு. அது நேராக என்னை கொண்டு போய் எங்கள் ஊரில் இருக்க சிதம்பரத்தில் விட்டுருச்சு. சிதம்பரத்துலேருந்து திரும்பி ஒரு பஸ் பார்த்து பஸ் ஏறக்குள்ளே போதும் ஆகிடுச்சு. ஒரு பஸ்ஸு ஃபைனலாக கிடச்சிச்சு. அந்த பஸ்ஸில் அதுக்கப்புறம் நாங்கள் ஏறி டைரெக்டாக மயிலாடுதுறை போயிட்டோம். மயிலாடுதுறை போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா பயங்கர தூக்கம் வந்துருச்சு. கொஞ்சம் தூங்கி ஏஞ்சிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏறிட்டாங்க, பஸ்ஸும் எடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பொறுமையாக பஸ்ஸு கொண்டு போயிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் நம்மக்கிட்ட ஒரு தாத்தா கிடச்சார். பயங்கர ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்தார். அவரை பற்றி நிறைய சொன்னார் என்கிட்ட. அந்த தாத்தா இவர் தான், வேறு யாரும் இல்லை. இங்கே பாருங்கள், லைக் பண்ணுங்கள் தாத்தான்னு சொன்னேன், லைக்கும் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் அவர். இவருக்காகவே ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலி இறங்கியாச்சு. இறங்கிட்டு அடுத்து வந்து இங்கேருந்து ஒரு பஸ் பிடிக்கணும்னு சொல்லியிருந்தனால நாங்கள் பஸ்ஸை பிடிச்சோம். அது ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு போய் எங்களை விட்டுருச்சு மயிலாடுதுறை. நாங்கள் டைம் பார்த்துட்டு ட்ரெயினுக்கு அப்போ நேராக போயிட்டோம் ஸ்டேஷனுக்கு. உள்ளே ட்ரெயின் ஃபைனலி வந்துருச்சு. அந்த ட்ரெயினில் ஏறணும் டைரெக்டாக. பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம பஸ்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த ட்ரெயின். அதுதான் உண்மை. பஸ்ஸில் போகிற மாதிரியே இருந்துச்சு. ஆனால் என்னென்னா எனக்கு ஒரு பிரச்சனை, ரிவர்ஸில் போச்சு. நாங்கள் சீட்டு இப்படி உட்காந்துருந்தனால எங்களுக்கு ஃபுல்லாக ரிவர்ஸில் போனாலும் தலைலாம் பயங்கரமாக சுற்றிருச்சு, வாந்தி வர்ற மாதிரி ஆகிடுச்சு. அந்த ட்ரெயினும் பொறுமையாக போயிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா நல்லா ஸ்பீட் ஆக்கிட்டாங்க அந்த ட்ரெயினை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கும்பகோணம் ஸ்டேஷன் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூங்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்க போயிட்டேன். தூங்கலான்னு பார்த்தா கடைசியாக டிடிஆர் வந்து அவர் திரும்பி எழுப்பி விட்டார். அப்புறம் அவர் டிக்கெட்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியே ஸ்பாட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம திருச்சிராப்பள்ளி வந்துடுச்சு. திருச்சிராப்பள்ளியை பார்த்துட்டு இங்கேருந்து ட்ரெயின் பொறுமையாக எடுத்தாங்க. அடுத்து என்ன ஸ்டேஷன் வரும்னு பார்த்து நானும் கம்முன்னு உட்காந்துருந்தேன். பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் ராத்திரி ஆகிடுச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் கோயம்புத்தூர் வந்த பாடு இல்லை. பயங்கர டயர்டு, பயங்கர வாந்தி வர மாதிரி ஆகிடுச்சு எனக்கு ரிவர்ஸில் போனனால. ஃபைனலி ட்ரெயின் இப்போ ஸ்ட்ரைட்டாக போகுது. பார்த்துக்கோங்க, கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டோம், கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே. பசிக்குது பயங்கரமாக, டைரெக்டாக சாப்பிட்ணும் ஃபஸ்ட்டு. ஃபைனலி ட்ரெயின் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூருக்கு. கோயம்புத்தூரில் இறங்கினா பயங்கர கூட்டம். அது இல்லாமல் பனி பெஞ்சிட்டு இருந்துச்சு, மழையும் பெஞ்சிட்டு இருந்துச்சு, பயங்கரமாக நடுங்கிடுது. இப்போ ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்துடலாம் வாங்க. ஸ்டேஷன் விட்டு வெளியே வரும்போது ஒரு முக்கியமான விஷயம், இங்கே ஒரு ஃபோட்டோஸ்லாம் நிறைய பண்ணி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இங்கே நிறைய வடக்கர்கள் இருந்தாங்க. பார்த்திங்கன்னா என்ன கூட்டன்றீங்க, எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்துருந்தாங்க. ஃபைனலி எக்ஸலேட்டரில் இறங்கி கீழே போனோம். எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். என்னால் ஃபோனில் கேப்சர் பண்ண முடியல. இன்னும் கூட்டம் உள்ள நிறையா பேர் இருந்தாங்க. கிட்டத்தட்ட மணிக்கு 12:30 மணி ஆகிடுச்சு. ஆனால் கூட்டத்தை பாருங்கள், கொஞ்சம் கூட கம்மி இல்லை. பயங்கர கூட்டம் இந்த கோயம்புத்தூரில். சரி அப்படின்னு சொல்லி ஓலா பார்த்தோம். ஓலாவில் எல்லாம் விலை அதிகமாக சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம எப்பயும் போல் ஆட்டோவில் போகலாம் அப்படின்னு சொல்லி ஆட்டோக்கு விலை விசாரித்து அந்த ஆட்டோவில் ஏறி இங்கே இருக்கிற ஒரு சின்னதாக ஒரு தள்ளுவண்டி கடைக்கு போனோம். சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க இங்கே சாப்பாடலாம் ஆட்டோக்காரரு. அதுக்கப்புறம் அங்கே தோசை வாங்கி சட்னிலாம் சாப்பிட்டா பயங்கர சூப்பராக இருந்துச்சு அந்த வீடியோ. சாப்பிட்டு லாட்ஜுக்கு வந்துவிட்டோம். இன்றைக்கி நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு தான் நம்ம அங்கே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், லாட்ஜும் சூப்பராக இருக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த லாட்ஜ், கூலிங்காக இருந்துச்சு. அதோட காலையில் ஏஞ்சி காலைல சாப்பாடு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். காலைல சாப்பாடு சாப்பிட்டுட்டு பேக் மாட்டிக்கிட்டு கிளம்பிட்டேன் நான். என்னடா குரல் வீத்தை காட்டுன்னு பார்க்காதீங்க, இந்த ஸ்பாட்டுக்கு தான் நம்ம வரணும். என்னடா எம்டியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அங்கே முன்னாடி தான் நம்ம கண்டிப்பாக போகணும் கொஞ்சம் நேரத்தில். வாங்க ஆட்டோ பார்க்கலாம். ஆட்டோவில் ஏறி போயிட்டு இருக்கோம். நம்ம ஒரு பேப்பர் போகணுன்னு கொடுத்தாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான ஒரு விஷயம். விவசாயத்துக்கு தான் இது ஒரு முக்கியமான எஜிபிஷன். இதுதான் இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். பாருங்கள், உள்ளே போகும்போது டோக்கனு நிறைய பேர். இங்கேயும் நல்ல கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா ஊரில் வந்துருந்தாங்க. அக்ரிகல்ச்சர் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது கொரியா அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனி இது. அது நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். பயங்கரமாக இருந்துச்சு. உள்ளே டிபார்ட்மெண்ட்டாக இருந்துச்சு. சரி டோக்கன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபைனலாக டோக்கன் வாங்கி அந்த டோக்கனை ஃபில் பண்ண போயிட்டோம். ஃபில் பண்ணிவிட்டு அந்த டோக்கன் ஃபில் பண்ண விட முடியல. இங்கே அதுக்கு தனியாக காசு கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி பார்க்கலாம் எவ்வளோ கட்டணும் கேட்க போனதோட 100 ரூபா அப்படின்னாங்க. அதுக்கும் போய் நாங்கள் டைரெக்டாக 100 ரூபா பே பண்ணிவிட்டு அதுக்கு சீல் வாங்கிட்டு டைரெக்டாக நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். உள்ளே பார்த்திங்கன்னா இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். உள்ளே போனோம். டிபார்ட்மெண்ட்டாக ஹாலாக இருந்துச்சு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா டிராக்டர் மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது டிராக்டர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வேறு ஒரு வண்டி. நான் ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி சரி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே கிளம்பிட்டோம். இன்னும் பார்த்திங்கன்னா எத்தனை டிபார்ட்மெண்ட் இருந்துச்சுன்னு பாருங்கள். பயங்கரமாக இருந்துச்சு. காலேஜ் தான் போல் இருக்குது. அதை ஃபுல்லாக எக்ஸிபிஷனாக மாற்றிட்டாங்க. நிறைய வண்டி இருந்தது, டிராக்டரு எல்லாமே இருந்தது. ஃபுல்லாக விவசாயத்துக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இதில் இருந்தது. ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே விதைகள் அந்த மாதிரி நிறைய பொருள் இருந்துச்சு இதுக்குள்ளே.
உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மிஷின்லாம் என்ன மிஷின் இதில் இந்த மிஷின் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஃப்ரெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மிஷின் என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை. இதுதான் ஜென்ரேட்டர் கீழே இருக்கிறது. இது பின்னாடி இருக்க மிஷின் இதுதான் நம்ம நெல் வெட்டுற மிஷின் நம்மளுக்கு தெரியும். அடுத்து தண்ணி அடிக்கிறது விவசாயத்துக்கு. அது இல்லாமல் இங்கே ட்ரோன் ஒன்று பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கர பெருசாக இருந்துச்சு அந்த ட்ரோன் காட்டுறோம் பாருங்கள். இந்த வண்டி பயங்கரமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பேசும்போது நான் பேசலை, இது தனியாக டப்பிங் கொடுக்க, அதனால் கோச்சிக்காதீங்க வாய்ஸ் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா கரும்பு மிஷின் மாதிரி இருக்கலாடா, இது கரும்பு மிஷின் இல்லை. இதில் கை வச்சா அப்படியே ஏதோ ஆகிடும் அப்படின்ற மாதிரி பயந்து, ஆனால் கை வச்சா ஒன்றுமே ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாஃப்டாக சுற்றிட்டே இருந்தது. அடுத்து இதை விட்டுட்டு இன்னொன்று இடத்துக்கு போனோம். நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு ட்ரையர் மிஷின் சொல்லுவாங்களா அந்த மாதிரி, இல்லை ஆனியன்லேருந்து எடுத்து எது வச்சாலும் அதை ட்ரை பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொன்னாங்க. ஓவன் மாதிரி சொல்லிக்கலாம். இதை நம்ம பயங்கரமாக ட்ரை பண்ணி கொடுக்குறது. இது பூண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இதில் வச்சோம் அப்படின்னா லிக்விட் ஐட்டை வச்சோன்னா கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மிஷின் சில பேருக்கு தேவைப்படும். இங்கே பாருங்கள் சொல்லிட்டு இந்த ட்ரோனு இதில் பிடிச்சிட்டு நம்மளே மேலே பறக்கலாம் போல இருக்குது, அந்த மாதிரி இந்த ட்ரோன். இது ஒரு மிஷின் சொல்லியிருந்தாங்க. இல்லை என்ன மிஷினை நான் லைஃப்பில் பார்த்ததே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரோனை பார்த்தோன்னே பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ரிமோட் கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா பயங்கர சிஸ்டம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் யார்ட்டாவது காசு அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மிஷின் நீங்கள் கண்டிப்பாக தேவைப்படும். காசுன்றதுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மிஷினு. இது நீங்கள் சின்ன சின்ன தொழிலுக்கு இது யூஸ் ஆகும் இந்த மிஷின்களும். அடுத்து பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தில் ஒரு வெரைட்டி 2 வெரைட்டி 3 வெரைட்டி பார்த்துருப்போம். இங்கே 30க்கு மேலே வெரைட்டி இங்கே இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான வாழைப்பழம் இருந்தது. இதுக்கு பல பேர் சொல்லியிருந்தாங்க. அந்த பேர் என்னால் இந்த வீடியோவில் ஃபுல்லாக மென்ஷன் பண்ண முடியல. பயங்கரமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாழைப்பழம்லாம் பார்க்க பயங்கரமாக அட்ராக்ஷனாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா சீவுறது அப்படியே சீவி அது அப்படியே முழு தேங்காவை வெளியே எடுக்கிற ஒரு மிஷினு. அதுக்கப்புறம் நம்ம போனது கேன்டீனுக்கு. சரி சிம்பிளாக சாப்பிட்டுக்கலாம், விலை எல்லாம் அதிகமாக சொன்னோன்னே நாங்கள் சிம்பிளாக தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு கொஞ்சம் வெளியே வந்து கொஞ்சம் உட்காரலாம் அப்படின்னு உட்காந்து உச்சி வெயில் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கர டயர்டாகிடுச்சு. இங்கே வெயில் பயங்கரமாக அடிச்சிட்ருக்கீங்க. நைட்டானா பயங்கரமாக குளிருது, பகலில் வெயில் பயங்கர அதிகமாக இருக்குது. இந்த மிஷின் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிருந்தல. இந்த மிஷின் பாருங்கள். இந்த மிஷின் எதுக்கு யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. ஆனால் அந்த ஆள் எங்கேயோ வெளியே போயிட்டாரு, அதனால் அவர்கிட்ட நம்ம பேச முடியல. கிடச்சாலும் நம்ம திரும்பி பேசுவோம். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் இந்த மூட்டையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்பீங்க. இதெல்லாம் ஃபுல்லாக விதைகள், அரிசிகள், அதெல்லாம் வந்து புதுசாக நிறைய காமிச்சாங்க. பவுட்ரு, சத்துமா பவுட்ரு மாதிரி நிறையா காமிச்சாங்க. இதில் பால் வெண்ணெய் எடுக்கிறது இது மிஷின். இது வெண்ணெயை ஆக்கி ஃபுல்லாக இதை மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். இந்த மிஷின் பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாம் வீடியோவில் உங்களுக்கு சின்னதாக தெரிஞ்சாலும் நேரில் பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக இருக்குது. இதில் நம்ம ஒரு 3 பேர் 4 பேர் அதில் உட்காரலாம் அந்த மிஷினுக்குள்ளே. இதுவும் ஃபுல்லாக விதைகள் தான். இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ட்ரோன் வச்சுருந்தாங்க அண்ணன். இந்த ட்ரோனை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த ட்ரோனு. அடுத்து நாங்கள் எதுக்கு வாங்கியிருந்தோம்னா மசாலா பேக்கிங் மிஷின் தான். நாங்கள் முக்கியமாக வந்தோம் விவசாயத்துக்கு நாங்கள் வரல. அதுக்கு அந்த மிஷின் எதுவும் நமக்கு தேவைப்படலை. நம்ம வந்தது மசாலா பேக்கிங்க்கு தான். ஆனால் அது எங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி எதுவும் இங்கே அமையலை. இவங்க கடையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கடைக்கு நாங்கள் போனோம். அடுத்து செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு இந்த ஆயில் பேக்கிங் மிஷின் தான் சொன்னாங்க. இந்த ஆயில் பேக்கிங் மிஷின் நமக்கு தேவைப்படாது. நம்ம பவுடர் தயாரிக்கிறோம். அந்த பவுடர்ஸ் மசாலா 65 பவுடருக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுனால நம்ம இந்த மிஷின் நம்மளுக்கு தேவைப்படலை. இதை நேராக ஆஃபீஸ்க்கு போய் சொல்லணும்னு சொன்னாங்க. அதனால் நம்ம நேராக ஆஃபீஸ் தான் போகணும் அப்படின்னு சொல்லி இதாகிடுச்சு. இந்த மிஷின்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மிஷின்ஸ் என்னென்னே தெரியல. இதெல்லாம் பாருங்கள் தண்ணி தொட்டி எல்லாம் பயங்கர பெருசாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபோட்டோவில் சொல்கிற பயங்கர சின்னதாக இருக்குது இந்த வீடியோவில், ஆனால் பயங்கர பெருசு ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். எக்ஸிட் பாருங்கள். இந்த வீடியோ விட்டு எக்ஸிட் பண்ணாது. வீடியோ எனக்கு முடியல, கொஞ்சம் இருக்குது, அது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து இது ஒரு ஏர்போர்ட் மாதிரியே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேப்பர் தான் முக்கியமான விஷயமே. இந்த பேப்பர் பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு. அதோட இந்த வீடியோ முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ். இது அடுத்த வீடியோ வரலுக்கு வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுறது நீங்கள் இல்லை, உங்களை பார்க்கறதுக்கு நான் தான் வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு.